अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எக்லெஸ் குக்கி பை ரெசிபி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த குக்கி பை வந்து நான் ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி எப்படி கமர்ஷியலாக நல்லா ஹை ப்ராஃபிட்டபிள் குக்கி பை ரெடி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சர் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். மில்க் சாக்லேட் வேன் ஹிட்டனோடது எடுத்திருக்கேன். ஸோ கவர்ச்சர் எடுக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து காம்பவுண்ட் சாக்லேட்டே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்கள் லெஸ் காஸ்ட்டில் வந்துட்டு இந்த குக்கி பை ரெடி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு 70 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு லைட்டாக சூடு பண்ணுறதுக்காக வந்து வச்சுருங்க. இந்த சைட் வந்துட்டு நான் சாக்லேட் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் ஆஃப் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதே சேம் ரேஷியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு நல்ல கட்டியான சாக்லேட் ஃபில்லிங் வந்து கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் சூடு பண்ணுங்கள். பபிள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கொதிக்கவெல்லாம் வேண்டாம். லைட்டாக சூடானால் மட்டும் போதும். சூடானதுமே வந்துட்டு இந்த சாக்லேட் இருக்கு இல்லையா, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற சாக்லேட் மேலே அப்படியே அந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து போர் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே விட்டுருங்க. 2 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பேட்சில் வச்சு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுங்க. இப்போ நம்மளோட சாக்லேட் ஃபில்லிங் சூப்பராக வந்துட்டு மிக்ஸ் ஆகி கிடச்சிருச்சு. நல்லா எல்லா சாக்லேட்ஸும் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்மளோட சூப்பரான மில்க் சாக்லேட் ஃபில்லிங் வந்து ரெடி. இதே நீங்கள் வந்து டார்க் சாக்லேட்லேயும் பண்ணலாம். ரேஷியோஸ் கொஞ்சம் மாறும். அது இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல திக்கான கணேஷ் கிடைக்கும். இதை வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே நம்ம குக்கி பைக்கான டோ ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து மைதா மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ மைதா டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 380 கிராம்ஸ் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 20 கிராம்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் உங்களுக்கு குக்கியில் நல்ல ஒரு சூவினஸ் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து ஆட் பண்ணுறோம். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாலும் நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். பட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக வந்துட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணாமல் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சால்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி அன்சால்டட் பட்டரில் பண்ணுறதுனால கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர் மொத்தமாக 240 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக ஒயிட் சுகர் மெஷர் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் ஒரு 120 கிராம் மொத்தமாக எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் வந்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சைடில். இப்போ பட்டர் வந்து மெஷர் பண்ணி எடுத்துப்போம். நான் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி வந்து அன்சால்டட் பட்டர் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவராக நல்ல டேஸ்டியாக இருக்கும் அன்சால்டட் பட்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம பேக்கிங்க்கு பண்ணும்போது. பட் சால்டட் பட்டர் வந்து நமக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் வந்துட்டு நல்ல பட்ஜெட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும்போது நீங்கள் சால்டட் பட்டருக்கு போங்க. அன்சால்டட் பட்டர் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மொத்தமாக 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நல்லா கோல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் கிடையாது, நல்லா கோல்டான பட்டர் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டனால ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா தயிர் தான் ஆட் பண்ண போகிறோம். தயிர் ஒரு 120 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா வந்து நம்ம ஆட் பண்ணணும். தயிர்லேயே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு நல்லா கூயான சென்டர் கிடைக்கும். குக்கி பை வந்து நல்லா பேக் ஆகிருக்கும். அதேமாதிரி நடுவில் கூவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தயிரில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணதும் இந்த மாதிரி பத மாதிரி வரும். ஐ மீன் லைட்டாக நோரா வந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே இந்த டோவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இதில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணி விட்டுடலாம் அப்படியே. இப்போ அகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது சைட்ஸ் எல்லாமே நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அகெயின் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். டோ ஆட் பண்ணும்போது நான் வந்து மிஷின்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு நம்ம கையிலே இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வெளில ஃபுல்லாகவே சைட்ஸ் எல்லாம் தெரிச்சு ஒரு வழி ஆகும். ஸோ நீங்கள் கையிலே எடுத்துகிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ செகண்ட் பேட்ச் ஆஃப் டோவுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து பேக்கிங் பவுடர் மறந்துட்டேன். ஸோ நான் நடுவில் தான் வந்து அதை ஆட் பண்ணேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே பேக்கிங் பவுடரையுமே ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. டோ இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு நல்லா ஒரு
மிக்ஸ் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். குக்கி டோ வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் நமக்கு. ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, பேக்கிங் பவுடர் வந்துட்டு மறந்துட்டேன்னு சொல்லிட்டு, நான் இந்த ஸ்டேஜில் தான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவர் டூ பண்ண வேணாம். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக லைட்டாக அதெல்லாம் மிக்ஸ் ஆகி கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இப்போடோ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது அப்படியே நம்ம எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் செட் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்துட்டு எடுத்துகிட்டு அகெயின் வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இந்த டோ நான் வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட் போட்டு பேன் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு பேக்கன் சர்வில் வந்து பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக அதுலேயே கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபில்லிங் வந்து பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் ஃப்ரிட்ஜில் தான் போட்டிருந்தேன், ஃப்ரீசரில் கூட போடல, ஃப்ரிட்ஜில் தான் போட்டிருந்தேன். சூப்பராக செட் ஆகி கிடச்சிருக்கு. இது இந்த மாதிரி ஒரு ஸ்கூப்பாக வந்துட்டு எடுத்துகிட்டு தனித்தனியாக ஒரு ட்ரேயில் வந்து போட்டு வச்சுட்டு திருப்பியும் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக உள்ளே வச்சிடலாம். நம்ம குக்கி டோ ரெடி ஆகி வரும்போது இதுவும் வெளியில் எடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பேக் ஆகி வரும்போது சரி, பேக் ஆனதுக்கப்புறமுமே இந்த ஒரு ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா மெல்ட்டியாகவே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ குக்கி டோ வந்துட்டு நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துட்டேன். கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கையில் பிடிக்கிறதுக்குமே ஒட்டாமல் கரெக்டாக வரும். நடுவில் வந்துட்டு சாக்லேட் ஃபில்லிங் வச்சுட்டு நம்ம இதை வந்துட்டு உள்ளே வச்சு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வெயிட் பார்த்துக்கோங்க. ஒரு டோவும் வந்து பார்த்திங்கன்னா 110 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒரு டோ எடுத்துகிட்டு நம்மளோட ஃபில்லிங் வந்து உள்ளே தட்டி வச்சிடலாம். இந்த மாதிரி குக்கி டோ எடுத்துகிட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் ஃபில்லிங் வந்து வச்சிட்றேன். வச்சுட்டு அகெயின் அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதே மாதிரியே தான் வந்து எல்லா குக்கி டோவுமே வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஃப்ளவர் போட்டு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் 1.5 kg வந்து பார்த்திங்கன்னா செய்யலாம். குக்கி பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் 1 kg வருது, ஒரு பேட்ச் 1/2 kg வருது, 2 வந்து செய்யலாம். அந்தளவுக்கு நான் மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வச்சிடலாம். இப்போ இது அகெயின் வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு போட போகிறேன். ஃப்ரிட்ஜில் தான், ஃப்ரீசரில் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வெளில எடுத்துகிட்டு சாக்லேட்லாம் மேலே வந்து வச்சிடலாம். இதில் வந்து டார்க் சாக்லேட் வைக்கிறேன், நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட வைக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். சேம் 170 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆர் மேலே வந்துட்டு அந்த லைட் ப்ரௌன் வர அளவுக்கு பார்த்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. இதை வந்து நான் வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ வெளில எடுத்து ஆற விட்டதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் டே தான் இதை வந்துட்டு டீமோல் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இங்கே பக்கத்தில் தான் ஆர்டர் கொடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து அப்படியே நம்மளோட பிளாக் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ்லேயே வந்துட்டு பேக் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ இது ஃபுல்லாக பேக் பண்ண முடியாது அப்படிங்கிறனால அவங்க கஸ்டமரே வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எனக்கு பீஸ் பண்ணி கூட கொடுங்க, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஒரு 1/2 kg வந்து பேக் பண்ணி அனுப்பியாச்சு. அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த லாவா சென்டர் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கும். அண்ட் டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ஃபில்லிங்கோடு சாப்பிடும்போது. அண்ட் உங்களோட கஸ்டமருக்கு தேவைப்படுற மாதிரி உள்ள ஃபில்லிங்ஸும் நீங்கள் மாற்றிக்கலாம். மில்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட், பிஸ்தாஷியோ, அப்புறம் நட்டெல்லா, என்ன மாதிரி ஃபில்லிங் கேட்குறாங்க, பிஸ்காஃப், என்ன ஃபில்லிங் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபில்லிங்கில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, மில்க் சாக்லேட் ஃபில்லிங்கில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ஹை ப்ராஃபிட்டபுளான ரெசிபி தான் இது. நான் சொன்ன மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் மாற்றி செய்யும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்சது வந்து கஸ்டமர்ஸ்க்காக அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் ப்ரைஸியாக தான் வந்து செஞ்சுருக்கோம். பட் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக எப்படி செய்யணுமோ அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோ இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே. அண்ட் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் நீங்களும் நிறைய ரெசிபிஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you. Assalamu alaikum.